அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லாஹி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது 3D எஃபெக்டில் ஒரு நெட் டிசைன் வச்சு எப்படி நம்ம பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளவர் மேலே உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன பீஸாக ஒரு நெட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வரைஞ்சிருக்க ட்ராயிங் வந்து கிளியராகவே தெரியும். ஸோ தெரிகிறதில் அந்த இதில் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா சுற்றி வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுருங்க. அந்த பின் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன பின் அதெல்லாம் வச்சு சுற்றி லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அசையாமல் இருக்கும். போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி நீடில் இருக்கு இல்லையா, அதையே வச்சு குத்தியிருக்கேன். நீங்கள் 4 சைடு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நகலாமல் இருக்கும். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆரி சம்மந்தமாக எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து 3D ஃப்ளவரு, பட்டர்ஃப்ளை எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் நெட்டை அட்டாச் பண்ணி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சதில் வந்து செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். நான் டூலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜரியில் நான் போடுறேன். நீங்கள் சில்க் த்ரெட் எதில் வேணால் போடலாம். பிகினஸாக இருந்தீங்கன்னா ஜரி த்ரெட்லேயே போடுங்க. சுற்றி கரெக்டாக அந்த கர்வ் கொடுக்குற இடத்துல, அந்த வளைவு கொடுக்குற இடத்துலலாம் கரெக்டாக அந்த ஷார்ப் கொடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம அதே மாதிரியே நம்ம எப்படி ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே போட்டுட்டு இங்கே எண்ட் நாட் போட்டு எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு அந்த பின்னை எல்லாம் நீங்கள் கழட்டிட்டு இந்த மாதிரி எல்லா நெட்டையும் பிடிச்சி இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ஒரு பின் வச்சு அதை வந்து நல்லா டைட்டாக அமுக்கி பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஜரியிலே வந்து அதை லாக் பண்ணுறேன். உங்களுக்கு இது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா, பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம நீடில் இருக்கு இல்லையா, நார்மல் நீடிங் சீம் த்ரெடே போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து செக்யூர் பண்ணலாம். உங்களால் இந்த இப்படி போட முடியும் அப்படின்னாலும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் போடலாம். நீங்கள் ஜரியிலே நீங்கள் ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம். இப்படி வந்து உங்களால் ஒரு கையில் இந்த கீழே இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு போட முடியல அப்படின்னாலும் நீங்கள் நார்மல் நீடிலே நீங்கள் போட்டுக்கலாம். இது 2 இதில் நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிற அந்த நெட்டை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். என்னோட சேனல் நிறையா ரீக்ரியேஷன் வீடியோ போட்டிருக்கேன். பிகினஸாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே வந்து அந்த ஸ்டெம் ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸ்டெம்மில் வந்து நம்ம அதே ஸ்டெம் ஸ்டிச்சு தான் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். த்ரெட் ஒர்க் கொடுக்கலாம், பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம், கட் பீடு, எந்த இது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ளவுஸில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஆர்கன்ஸா கிளாத்தில் வந்து கொஞ்சம் ஷைனிங் மெட்டீரியலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆர்கன்ஸா கிளாத்தை நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ நீங்கள் அதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கவனமாக பாருங்கள். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் மடிச்சிடுங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கிட்டு ஒரு மடிப்பு மடிங்க. இதையும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கீழே வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இப்படி மாதிரி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். ஒரு 2 தடவை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக அது கிடைக்கும். கிடச்சோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம நார்மல் சீவிங் த்ரெட்லேயே அந்த பூ கட்டுற மாதிரி கட்டி நீங்கள் இதை வந்து லாக் பண்ணி நாட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சுட்டு சீக்கிரமாக நீங்கள் ஒரு ப்ளவுஸை முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணலாம். நெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி லீவ்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிகினஸாக இருந்தாலும் ஒர்க் ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் என்ன ப்ளவுஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு மேட்சிங்கான கிளாத்து, த்ரெட் ஒர்க்கு, பீட் ஒர்க் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸில் நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இதையுமே நான் வந்து ஒரு நார்மல் நீடியில் வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மேலே வந்து ஜரி த்ரெட்டு கொடுத்தோம் இல்லையா, அங்கே வந்து நான் ஜர்தோசி வைக்கிறேன். உங்களுக்கு எது சுகர் பீட் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், டியூப் பீட்டு கட் பீடு எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு எது செட் ஆகுமோ உங்கள் சாரீக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்றும் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஒரு லைக் போட்டிங்கன்னா அப்படியே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஜர்தோசி ஃபுல்லாக வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆரிய நீடில்லையும் இதை நீங்கள் பண்ணலாம். இல்லை பிகினர்ஸாக இருக்குது, கொஞ்சம் ஜர்தோசி போடுற கொஞ்சம் சிரமமாக இருக்குனாலும் நார்மல் நீடிலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஜர்தோசி போகும் இல்லையா, அந்த நீடிலை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதுலேயுமே கூட பண்ணலாம். ஓகே, இதை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மேலே வச்சுருக்க நெட்டு, இந்த வச்சுருக்க இதெல்லாம் நீங்கள் என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சு 3mm பீடை வச்சு அங்கே நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து இந்த லீவ்ஸ்லையுமே நான் இதை வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் ஜர்தோஸ்லேயுமே போடலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இல்லை சுகர் பீடு, இல்லை இந்த மாதிரி கலர் டியூப் பீடு எது வேணாலும் போடலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.